இந்தியன் பைக் மார்க்கெட்டில் நிறைய மாடல்ஸ் வரும், நிறைய மாடல்ஸ் போயிடும். ஸோ ஒரு சில மாடல்லாம் வந்த வேகத்திலே போயிடும். ஆனால் ஒரு சில மாடல்லாம் அது அப்கிரேஷன் ஆகி மாடிஃபிகேஷன் ஆகி அடுத்தடுத்த லெவலில் வந்து நம்மளோட காலத்தில் பயணிச்சுட்டே இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா எப்படி சொல்கிறது, ஸ்ப்ளெண்டர்லாம் வந்து வந்த புதுசில் எப்படி இல்லை, இன்றைக்கி வந்து இப்போது நிறைய அப்டேஷன்ஸ் வரும். பார்த்தா முன்னாடி பார்த்தீங்கன்னா அது ரெக்டாங்கிள் டூம் வந்து ஒரு கர்வ் டைப்பில் இருக்காது, ஒரு ஃப்ளாட் டைப்பில் இருக்கும். பட் இப்போ வந்து ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு அதோட டூமை வந்து மாற்றி இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணி அது சக்ஸஸ்ஃபுல் மாடலாக இருந்துச்சுன்னா அது கண்டினியூவாக நம்மளோட லைஃப் ஃபுல்லாக ஜேர்னி ஆகும். ஆனால் ஒரு சில மாடலை ஒரு சில காரணங்கள்னால வந்து பேன் பண்ணிடுவாங்க, ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ஸோ அப்படி ஸ்டாப் பண்ண பைக் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் 15-10 வருஷம் கழிச்சும் இந்தியன் ரோடில் ஸ்டில் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ தொடர்ந்து அதோட சக்ஸஸ்ஃபுல்லாக காட்டிக்கிட்டே இருக்கும். சில ஃபேன்ஸ் வந்து அதை விடுறதுக்கு மனசு இல்லாமல் திரும்ப அதை சரி பண்ணி அதோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணி ஸோ ரன் பண்ணி இதற்குள்ளே வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பைக்ஸ்லாம் என்றைக்குமே காலத்தில் அழிக்க முடியாத அளவுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்குது. அந்த வரிசையில் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படி சொன்னால், காலத்தால் அழிக்க முடியாத 7 இந்தியன் பைக்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்தியன் பைக் மார்க்கெட்டை பொறுத்தவரை டிவிஎஸ் குரூப்ஸ் நிறைய விஷயங்களை அவங்க தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. உதாரணத்துக்கு சொல்லணுமா, இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த ஸ்கூட்டி பெப்பில் முதல் காதல் அப்படின்னு சொல்லி டேக்கோட ரிலீஸ் பண்ணாங்க. இந்தியாவில் இங்கிலீஷ் தவிர்த்து வேறு ஒரு லாங்குவேஜோட ஒரு வண்டி ரிலீஸ் பண்ணாங்கன்னா அது இந்த வண்டி தான். ஸோ தமிழ் தான் வந்து நெக்ஸ்ட்டு, இங்கிலீஷ்க்கு அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு லாங்குவேஜ் வந்து வண்டியோடு வந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய காரியங்களே டிவிஎஸ் அவங்களோட விஷயங்களில் ஃபஸ்ட்டு அவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த வகையில் ஒரு மொபைல் டபுள் சீட்டோட ஃபஸ்ட்டு வந்துச்சுன்னா அது டிவிஎஸ் குரூப்போட தான். ஸோ டிவிஎஸ் 50 ஃபஸ்ட்டு டபுள் சீட் மொபைட்டாக இந்தியாவில் டிவிஎஸ் குரூப் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இன்னும் நிறைய கிராமங்களில் இந்த வண்டி ஓடிட்டுருக்கு. புதுசு மங்காமல் ஓடுறத இன்னும் பார்க்க முடியுது. நிறைய பேர் இது மேலே உள்ள பிரியத்தால் இன்னுமே அதை மாடிஃபிகேஷன் பண்ணி அதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் அவரை வச்சு கிராமங்களில் நிறைய பேர் இந்த வண்டி இன்னுமே வந்து தூக்கி போடாமல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கதா நம்மளை பார்க்க முடியுது. ஸோ அந்த வகையில் டிவிஎஸ் 50 தான் காலத்தால் அழிக்க முடியாத பைக்கில் 7th பிளேஸில். பஜாஜில் சக்ஸஸ்ஃபுல் மாடல் அப்படின்னு சொன்னால் ஒரு சிலர் வந்து பல்சர் இல்லை டிஸ்கவர் அப்படின்னா சிட்டி 100 பிளாட்டினா கூட சொல்கிறாங்க. பட் பஜாஜுக்கே ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் மாடல் அப்படின்னு சொன்னால் பஜாஜோட M80 சொல்லலாம். ஸோ பஜாஜோட ரெட்ரோ மாடலில் ரொம்ப சேல்ஸ் கொடுத்து ரொம்ப நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் மாடலாக இருந்தது பஜாஜோட M80 மாடல் தான். நம்ம ரோடில் இன்னுமே நிறைய இடங்களில் இந்த வண்டியை பார்க்க முடியுது. இந்த பைக்கை வாங்கினவங்க இப்போ அவங்களோட நிலைமை எப்படி இருக்குன்னா, அவங்க வந்து ஒரு நல்ல காசு பண்ண வச்சு ஒரு நல்ல பைக்கு, ஒரு காஸ்ட்லியான பைக் வாங்க முடிகிற சூழ்நிலையில் இருந்தால் கூட, உதாரணத்துக்கு ஒரு ராயல் என்ஃபீல்டு, KTM அந்த மாதிரி பைக் வாங்குறதுக்கு அவங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தாலுமே சரி, இந்த பைக்கை தூக்கி போட மனசு இல்லாதனால வேறு புதிய பைக்கு வாங்காமல் இருக்காங்க. இந்த பைக்கோட பில்டு குவாலிட்டி பற்றி சொல்லணும்னா, நோக்கியாவில் செங்கல் செட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க. அதை போட்டு என்ன அடி வேணால் அடிக்கலாம், ஆனால் அது பாட்டுக்கு கிடக்கும். அதே மாதிரி பைக்கோட செங்கல் செட்டு எது அப்படின்னு கேட்டால் எல்லாரும் டக்குன்னு சொல்கிறது M80 தான் இருக்கும். அப்படி ஒரு பில்டு குவாலிட்டியில் ஒரு அருமையான பைக் தான் பஜாஜ்லேருந்து சக்ஸஸ்ஃபுல் மாடலாக வந்துச்சு. இந்த வண்டியை பற்றி இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் என்ன அப்படி சொன்னால், இந்தியன் ரோட்டில் ஓடுற ஒரே ஹேண்ட் கியர் ஷிஃப்டிங் பைக் இது ஒன்று தான். ஸோ கையால் கியர் ஷிஃப்ட் பண்ணுற ஒரே பைக் இன்றைக்கும் இந்தியன் ரோட்டில் ஓடுதுன்னா பஜாஜ் M80 மட்டும்தான். அந்த வகையில் காலத்தால் அழிக்க முடியாத பைக் சீரீஸில் இது வந்து 6வது இடத்த பிடிச்சிருக்கு. சில பைக் யங்ஸ்டர்ஸ் பிடிக்கும், சில பைக் மிடில் ஏஜஸ் பிடிக்கும், சில பைக் வந்து ஓல்ட் ஏஜஸ் பிடிக்கும். பட் இந்த 3 தரப்பு மக்களையுமே சந்தோஷப்படுத்துகிற மாதிரி ஒரு பைக்கை வந்து சுசுகி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சுசுகின்னு சொல்லக்கூடாது, சுசுகி கம்பைன்ட் வித் டிவிஎஸ் கூட ரெண்டு வந்து இந்த சுசுகி மேக்ஸ் ஆர் அப்படிங்கிற 100cc பைக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த பைக் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ்க்கும் பிடிக்கும், மிடில் ஏஜஸாக இருக்க அவங்களுக்கும் பிடிக்கும், ஸோ ஓல்ட் ஏஜ் பீப்புள்ஸ் அவங்களுக்கும் பிடிக்கும். ஸோ எல்லா தரப்பு மக்களுக்குமே ரொம்ப பிரியமான பைக்காக இருந்தது இந்த சுசுகி மேக்ஸ் ஆர். இன்றைக்குமே சரி இந்தியன் ரோடில் வந்து நிறைய மாடிஃபிகேஷனோட, ஸோ ஒரு அலாய் வீல்ஸ் இல்லை ஸ்போர்ட்ஸ் வீல்ஸ் அலாய் வீல்ஸ் மாற்றி ஹேண்ட்பேஸ்லாம் டிசைன்லாம் மாற்றி நிறைய பேர் இந்த பைக்கை இன்னுமே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இன்னும் இந்திய ரோட்டில் அலங்கரிச்சிக்கிட்டு இருக்க இந்த பைக் காலத்தால் அழியாத பைக்கில் 5வது இடத்துல இருக்குது.
இந்தியன் பைக் ஹிஸ்ட்ரியில் ஒரு ஸ்டைலிஷான பைக்கை சொல்லணும், ஒரு 90s ஒரு ஸ்டைலிஷான பைக் சொல்லணும்னா கண்டிப்பாக சாமுராய் பைக் அதில் முதலிடம் பிடிச்சிருக்கும். அன்னைக்கு ஆன் ஸ்க்ரீனில் இருந்த எல்லா ஹீரோவுமே இந்த பைக்கை ஸ்க்ரீனில் பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதனால் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த பைக் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. இன்றைக்கும் இந்தியன் ரோடில் நிறைய இடங்களில் இந்த சாமுராய் பைக் போகிறோம். இதோட சவுண்டே வந்து ஒரு எப்பிக்காக இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ். ஸோ இது டைல் லாம்ப் ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஸோ இதுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இந்தியன் ரோடில் நிறைய இடங்கள்லாம் இப்போ கூட பார்க்க முடியுது. இன்றைக்கி வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு போயிட்டு வரப்போ கூட என்னால் இந்த பைக்கை பார்க்க முடியுது. இந்தியன் ரோடில் காலத்தால் அழிக்க முடியாத பைக்கில் சாமுராய் பிடிச்சிருக்கிற இடம் 4. 90s 80s பார்த்தா எல்லா பைக்குமே வந்து டூம் ரவுண்டாக தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து ஃபஸ்ட்டு டூம் வச்ச வண்டி எதுன்னு சொன்னால் ஹீரோ ஹோண்டாவில் வந்து CD100 பைக் தான் சொல்லுவோம். ஸோ இந்தியன் மேஸ்ட்ரோ அப்படின்னு சொல்லலாம் இந்த பைக்கை. அந்தளவுக்கு சேல்ஸில் வந்து ஒரு டாப் கியரில் வந்து இந்த பைக் வந்து 90s பிக்கப் பண்ணிச்சு. ஸோ காலத்தால் அழிய முடியாத பைக் அப்படிங்கிற வரிசையில் அதிக ஓல்டேஜ் பைக்லன்னு சொன்னால் இது ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் பைக் அப்படி சொல்லலாம். ஏன்னா மற்ற எல்லா பைக்கோட இது 36 வருஷம் இந்த ஃபீல்டில் ஸ்டாண்ட் பண்ணி நிற்குது. 36 வருஷம் கழிச்சு ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்பேர் பார்ட்ஸ் சப்ளை நிப்பாட்டி, ஸோ ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிலிட்டி இல்லாத காலத்துலையும் இன்றைக்குமே சர்வே பண்ணி இந்தியன் ரோடில் இந்த பைக்ஸ் ஓடிட்டே இருக்குது. எப்போவுமே அந்த ரோட்டில் நம்ம அந்த பைக்கை பார்க்க முடியுது. நீங்கள் இன்றைக்கி ரோட்டில் போனால் கூட கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு பைக்காவது அந்த CD100 பார்க்க முடியுது. ஹீரோவும் ஹோண்டாவும் பிரிஞ்சதுக்கப்புறம் 2 பைக்கு தான் இந்தியன் ஸ்டாண்டர்டில் இன்னைய வரைக்கும் நிலச்சி நிற்குது. ஒன்று நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஸ்ப்ளெண்டர், இன்னொன்று ஹீரோ ஹோண்டா CD100. ஸோ இந்தியன் ரோடை அலங்கரிச்சிருக்க இந்த CD100 ஹீரோ ஹோண்டா காலத்தால் அழிக்க முடியாத பைக் வரிசையில் 3வது இடத்துல பிடிச்சிருக்கு. காலத்தால் அழிக்க முடியாத பைக் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த வகையில் இந்த பைக்கு தான் இருக்கிறதுலே ஓல்டஸ்ட் பைக்கு. இப்போ ஒரு பைக்கை லான்ச் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதை அந்த மாடல் வந்து பேன் பண்ணுறாங்க அப்படி சொன்னால் அதுக்கப்புறம் ஒரு 5-6 வருஷத்துக்கு வந்து அதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து நம்மளுக்கு மார்க்கெட்டில் தேவைப்படும். ஸோ அதனால் ஒரு 5-6 வருஷத்துக்கு வந்து அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் ப்ரொடக்ஷன்ஸை ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. பட் இந்த பைக்குக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணி 20 வருஷம் ஆகுது. ஆனால் இன்றைக்கும் இந்தியன் ரோட்டில் அந்த பைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதோட குவாலிட்டி எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ப்ளஸ் அதுக்கு ஸ்பேர் பார்ட்ஸே கிடைக்கலனாலும் அதை அரேஞ்ச் பண்ணி அதுக்கு என்ன தேவையோ அதை எப்படி மாடிஃபை பண்ணி ரன் பண்ண வச்சு ஓட வைக்கலாம். பைக் பிரியர்களுக்கு இந்த பைக் மேலே எவ்வளோ லவ் இருக்கும்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ அது என்ன பைக் அப்படி சொன்னால் ராயல் என்ஃபீல்டோட டீசல் புல்லட் தான். ஆக்சுவலி டீசல் புல்லட் அப்படிங்கிறது இந்தியன் ரோட்டில் இது ஒரு பைக் தான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் மாடலாக ஓடிச்சு. ஸோ இன்னைய வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ காலத்தால் அழிக்க முடியாத செக்மெண்ட்டில் டீசல் புல்லட் இடம் பிடிச்சிருக்க இடம் வந்து நம்பர் 2. ஒரு சில சின்ன காரணங்களால தான் இது வந்து நம்பர் 2லேயே பிடிச்சிருக்கு. ஸோ இவ்வளோ வருஷம் தாண்டி ஓடிட்டுனா கண்டிப்பாக முதல் இடத்துல பிடிச்சிருக்கணும். இருந்தாலும் ஒரு சில சின்ன காரணங்களால இது வந்து முதல் இடத்தை தவற விட்டு 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. ராயல் என்ஃபீல்டோட டீசல் புல்லட் ஃபஸ்ட்டு இடத்துல பிடிக்கல அப்படின்னு சொன்ன உடனே எல்லோரும் நிச்சயம் கெஸ் பண்ணியிருப்பீங்க RX100 தான் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் பிடிச்சிருக்கோம். ஏன்னா இந்த லிஸ்ட்டை செக்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணோடனே இந்த 2 பிளேஸுமே கண்டிப்பாக இது 2த்துல ஒன்று தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பைக்கை பற்றி தெரிஞ்ச எல்லாருக்குமே நிச்சயம் தெரிஞ்சுக்கு. ஸோ ஃபஸ்ட் பிளேஸ் அந்த பைக்கை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி RX100 அப்படிங்கிறத நம்ம ஓப்பனாக சொல்லிடலாம். ஸோ RX100 தான் காலத்தால் அழிக்க முடியாத பைக்கில் முதல் இடத்தை பிடிச்சிருக்கு. இன்றைக்கும் இந்தியன் ரோட்டில் அதிகமாக ஓடுற ஓல்டேஜ் பைக் அப்படி சொன்னால் நிச்சயமாக RX100. ஸோ அவ்வளோ ஃபேன்ஸ் இதுக்கு. ஸோ இதுக்கு ஃபேன்ஸ் எவ்வளோ இருக்காங்கன்னு நான் சொல்லி தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. நிச்சயமாக ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரே ஒரு RX100 கண்டிப்பாக ஓடும். நீங்கள் பைக் ஓட்டிங்கன்னா ஒரு RX100 ஒரு நாள் பார்க்காம இருக்க முடியாது. அந்த அளவுக்கு இதோட ஃபேன் ஃபாலோவர்ஸ் அதிகம். ஸோ இப்போ வர்ற டியூக் அந்த மாதிரி 300cc பைக்ஸோட பிக்கப்பில் காம்படேட் பண்ணிகிட்டு இருக்குன்னா அந்த 2 ஸ்ட்ரோக் இன்ஜினோட பைக்கோட குவாலிட்டி எந்த லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு டியூக்கோ ஒரு RX100 சிக்னல் நிற்கிது வெளியில் போகுதுன்னா அது கூட காம்படேட் பண்ணிகிட்டு இருக்குங்க இந்த பைக். ஸோ 90s வந்த பைக்கு இன்றைக்கி அப்டேட்டில் இருக்க பைக்கோட போட்டி போடுது அப்படின்னு சொன்னால் அதோட லெவல் எந்த லெவல். அதனால தான் அதோட ஃபேன்ஸ் இன்னுமே அதோட கெத்தை விடாமல் தூக்கி நிறுத்திட்டு இருக்காங்க. வரும்போது இந்த பைக்கோட விலை என்ன அப்படின்னு சொன்னால் வெறும் 20,000. இன்றைக்கி இந்த பைக்கோட விலை 1.5 லட்ச ரூபா கொடுத்தாலும் கிடைக்கல, 2 லட்ச ரூபா கொடுத்தாலும் கிடைக்கல.
அப்போது வந்தப்போ வந்த விலையை விட இப்போ அதிகமான விலை இருக்குது மார்க்கெட்டில் இருக்குன்னா இந்த பைக்கோட டிமாண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் தான் காலத்தால் அழிக்க முடியாத பைக் செக்மெண்ட்டில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. இது இன்னும் 10 வருஷம் போனாலும் இப்படியே இருக்கிற அளவுக்கு இந்த பைக்கை வச்சுருக்கவங்க மாடிஃபிகேஷன் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த பைக் வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட்லேயே சர்வே பண்ணி நிற்கிது அப்படி சொல்லலாம். என்ன தான் BS4 வந்தாலும் என்ன தான் BS6 வந்தாலும் இதுக்கான ஃபேன்ஸு இதை வந்து அப்டேட் பண்ணி அவங்களோட லைஃபோட எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்காங்க. ஸோ மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன், RX 100 தான் காலத்தால் என்றைக்குமே அழிக்க முடியாத பைக்கில் ஃபஸ்ட் இடத்துல நிச்சயமாக நிற்கும். இதுதான் காலத்தால் அழிக்க முடியாத இந்தியன் பைக் செக்மெண்ட்டில் இடம் பிடிச்சிருக்கா 7 பைக். ஸோ ஏதாவது பைக்கை நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்டில் போடுங்க. அப்படி இல்லை உங்களுக்கு ஏதாவது பைக்ஸ் இன்னும் வந்து நான் ரோட்டில் பார்க்குறேன், காலத்தால் அழிக்க முடியாத பைக்காக இன்னொரு ரோட்டில் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படி சொல்லி உங்களுக்கு தோணுச்சுன்னா அது என்ன பைக் அப்படி சொல்லிட்டு கமெண்டில் போடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி.